ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். பிக் பாஸ் சீசன் 9ஓட லைவ் அப்டேட் பார்த்துடலாம். இப்போதான் விஜய் பார்வதி அந்த நான் அப்படிங்கிற டாஸ்க்ல அவங்களுக்கு பேச வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அவங்க லைஃப் ஸ்டோரியை சொன்னாங்க. விஜய் பார்வதி ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தில் பிறந்திருக்காங்க. இவங்க ஃபேமிலியில் எல்லாருமே அட்வொகேட் லாயர்ஸாக இருந்திருக்காங்க. விஜய் பார்வதி அவங்க அம்மாவுடைய 40 வயதில் அவங்க பிறந்திருக்காங்க. கடைக்குட்டிங்கிறதுனால அதிகமான செல்லம். இதனால தான் பார்வதி வந்து இவ்வளோ ஹைப்பராக வைபோட இருக்கிறதா சொல்கிறாங்க. மதுரையில இருந்தா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சென்னை வந்திருக்காங்க. ஜேர்னலிசம் படிச்சிருக்காங்க. இது நடுவுல அவங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் பொழுது லைஃப்ல ஒரு பெரிய இடி விழுந்திருக்கு. இதுதான் அவங்க அப்பாவுடைய இறப்பு. உங்க அப்பாவுக்கு வீசிங் வந்ததாகவும் அதுக்கப்புறம் இறந்து போயிட்டதாகவும் சொல்றாங்க. ஸோ அவங்க அப்பாவுடைய இறப்புக்கு காரணம் என்னன்னே தெரியாம இருந்ததுனால அப்பாவோட சடங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வந்தப்போ 15 நாள் கழிச்சு அவங்க அப்பாவோட ரூம்ல ஒரு டைரி கிடைச்சிருக்கு. அந்த டைரியில அவங்க அப்பாவுடைய டிப்ரெஷனுக்கான காரணமும் தெரிஞ்சிருக்கு. பின்னாடி பின்னாடி அவங்க வீட்ல தொடர்ந்து இறப்புகள் நடந்துட்டே இருந்திருக்கு. அதாவது அவர் அப்பாவோட அம்மா, அப்பா அப்படின்னு தொடர்ந்து இறந்துட்டே வந்திருக்காங்க. ஸோ அந்த இறப்புகள் எல்லாம் அவங்க அப்பாவால தாங்கிக்க முடியலையாம். ஃபேமிலிக்கே தெரியாம அவர் டிப்ரஷன்ல போயிருக்காரு. இதுதான் அவர் இறந்ததற்கான காரணம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க பார்வதி. அதுக்கு பிறகு அவங்க லைஃப் ஒன்னும் ஈஸியா இல்ல. அவங்க அப்பாவுடைய பாசத்த மத்தவங்க கிட்ட தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது மத்த உறவினர்கள் கிட்ட. ஆனா யாருமே அவங்களுக்கு உண்மையான பாசத்த தரல. இதனால ஏமாற்றம் தான் அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு பிறகு சென்னைக்கு வந்த பார்வதி ஆர்ஜேவா அவங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணி அடுத்து விஜேவா மாறியிருக்காங்க. சமூகத்துல ஈஸியா பெண்களால கேட்க பயப்படுற சில கேள்விகளை இவங்க கேட்டிருக்காங்களாம். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க வைரல் ஆயிருக்காங்க. அப்போ ஒரு பெண்ணா வந்துட்டு இந்த மாதிரி பேசுறியே அப்படின்ற கேள்வி வரவும் தான் அப்படியே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பாப்புலர் ஆயிருக்காங்க. ஏன் ஒரு பெண்ணா இருந்தா நான் இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கக்கூடாதா, நான் அப்படிதான் பேசுவேன்ற மாதிரி அவங்க கரியரை நடத்தியிருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மா இவங்க யாரோட சப்போர்ட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலிய ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கள வளர்த்ததும் எங்க அம்மா தான் தனியா இருந்து வளர்த்துருக்காங்க. அதனால அவங்க தான் ஒரு வைஸ் வுமன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கதைய கிறிஸ்பா முடிச்சாங்க. பிறகு எல்லார்கிட்டயும் போயிட்டு என் கதை எப்படி இருந்தது அப்படின்ட்டு விலாவாரியா கேட்டுட்டு இருந்தாங்க. கலையரசன் கிட்ட கேட்டாங்க, வியானா கிட்ட கேட்டாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க ரொம்ப கிறிஸ்பா சொன்னீங்க. தேவையான விஷயங்கள மட்டும் கன்வே பண்ணீங்கன்னு சொன்னாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. ஆனா என் அம்மாவ பத்தி மட்டும் நான் இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது நடுவுல மைக்க தப்பா போட்டதுக்கு கனிக்கும் பார்வதிக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்து 10 தோப்புக்கரணம் போட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்த பார்வதியை நீ தோப்புக்கரணம் போட்டே ஆகணும்னு கனி அக்கா ஃபோர்ஸ் பண்ண கடைசியா 10 தோப்புக்கரணம் போட்டு பிரச்சனையை முடிச்சு வச்சாங்க பார்வதி. ஸோ இதுதான் லைவ் அப்டேட்ல நடந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். குட்டி குட்டி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.